ஒன்னெல்லாம் ஆக்சிடென்ட் நடந்த போய் காப்பாத்தாம விட்டு இருக்கணும். நான் ரத்தத்தை கொடுத்து என் பொண்ணு உன்னை காப்பாத்தினால அவளுக்கு இந்த பேர்லாம் தேவைதான். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரீத்தி கையால தான் உனக்கு சாவு. அதை மட்டும் மறந்துடாத. அப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க யாரும் எனக்காக இறக்கப்பட வேண்டாம். சாவுக்கு கூட நீங்க வர வேண்டாம். எனக்கு தெரியும், இங்க நடந்த கலவரத்துக்கே நீதான் காரணமா இருப்ப. நீயே ஆளுங்களை வச்சு கலவரம் பண்ணிட்டு இப்ப பழிய பிரீத்தி மேல போட பாக்குற. முதல்ல இந்த மாதிரி கேவலமா யோசிக்கிறத நீ நிறுத்து. அதுக்கப்புறமா எனக்கு புத்தி சொல்லலாம். ஏய், ஆனாலும் இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லடா. இப்படி ஒருத்திய கண்மூடித்தனமா நம்புறாளே உன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டிய யாராலையும் காப்பாத்த முடியாதுடா. ரொம்ப கஷ்டம்டா. வித்யா, நீ வேதா உயிரை காப்பாத்த நினைச்ச. அதான் நம்ம இங்க வந்தோம். நாம நினைச்ச மாதிரி அவ உயிரை காப்பாத்தியாச்சு. இதுக்கு மேல நம்ம என்னமா செய்யறது? இதோ அவ புருஷன் பையன் 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. இதுக்கு மேல அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நம்ம கடமை முடிஞ்சதுமா நாம ஊருக்கு போவோம். அங்கிள் இருங்க. ஏய் விஜய், நீ எங்கடா போன? உன்னை எப்பயும் வேதா கூட தானே இருக்கு சொன்ன. நான் அவங்க கூட தான் இருந்தேன். ஆனா இப்ப கூட காலேஜ்ல அவ்வளவு வேலை இருந்தோம். என்னால உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் ஒரு பாதுகாப்புக்கு தான் ஆண்டி இவரு நம்ம கூட வராரு. காரை விட்டு கீழே இறங்குடா. அவ மிகப்பெரிய கிரிமினலா இருப்பா போல இருக்க. அவ இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டுல இருந்தா என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா. அவளை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவளை யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க எல்லாரையும் அம்மா எதிரியா பாக்குறாங்க. வித்யா வீட்டுல இருக்கும் போது இருந்த அம்மா வேற. இப்ப பிரீத்தி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அம்மா டோட்டலாவே வேற. பிரீத்தி இருக்காளே டோட்டலா அவ அம்மாவை மாத்திட்டான். பிரீத்திக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாருங்கிற சூழ்நிலைய அவ உருவாக்கிட்டான். நல்ல விஷயம் தானே. மொத்தமா எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதி வச்சுட்டு அவ காலை தொட்டு எல்லாரும் கும்பிடுங்க. அவளெல்லாம் யாராலையும் காப்பாத்த முடியாதுமா. வித்யா நினைச்சா அம்மாவை கண்டிப்பா காப்பாத்த முடியும். வித்யாவால மட்டும்தான் அவளை இந்த வீட்டை விட்டே துரத்த முடியும். என்ன விளையாடுறியா? இனி எங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு எங்களை விடுங்கடா சாமி. உங்களால நாங்க பட்டதெல்லாம் போதும். மாமா ப்ளீஸ், விஜய் சொல்றதுதான் சரி. அந்த பிரீத்தியை காலி பண்றதுக்கு சரியான ஆளு நம்ம வித்யா தான். மாமா, அவ திரும்ப எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும். இங்க பாருங்க, இனிமே என் பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டா. அதான் இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, உங்களை மீறி அவளால என்ன செய்ய முடியும்? தேர்தல்னு ஒண்ணு நடந்தா ஜெயிக்கிறவங்க இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி வாக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு நீங்களாம் ஓட்டு போட்டு என்ன இந்த வீட்டுக்குள்ள நிரந்தரமா தங்க வச்சீங்கன்னா நான் என்னெல்லாம் செய்வேன்னு என்னோட வாக்குறுதியை நான் சொல்ல போறேன். சொல்லுமா சொல்லுமா. நீ குடுக்கிற வாக்குறுதியில உன் மாமியாரே உனக்கு ஓட்டு போடும். அதுக்கும் சான்ஸ் இருக்கு மாமா. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா முதல் வேலையா தோ இங்க நிக்கிறாளே பிரீத்தி, இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வேன். பாத்தீங்களா ஆண்டி எவ்வளவு ஓபனா சேலஞ்ச் பண்றா. அவ உள்ள வந்தாதானே சொல்லட்டு விடு. எனக்கு நல்லா தெரியும் இவ இங்க இருக்கிறது உங்க எல்லாருக்கும் பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, அத்தைய மீறி அவளை யாரும் வெளிய அனுப்ப சொல்ல முடியாது.
அவளுக்கு எதிரா உங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்படி பேசுனா அத்தை உங்களையும் ஒதுக்கி வச்சிருவாங்கல்ல. ஆனா நான் அவளை டார்ச்சர் பண்ணா அத்தையால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கதான் என்ன ஏற்கனவே ஒதுக்கி வச்சுட்டாங்களே. அதனால அவளை இங்க இருந்து நான் துரத்துறதுக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவளை டார்ச்சர் பண்றதுக்கும் எனக்கு நீங்க ஓட்டு போடணும். வித்யா, அடுத்த வாக்குறுதியை சொல்லுமா. சொல்றேன்பா. ரெண்டாவது, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலயும் நான் சம உரிமை கொடுக்க என்னால முடிஞ்சதை செய்வேன். இந்த குடும்ப சம்பந்தமா என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாரோட முடிவையும் கேட்டுட்டு தான் நான் முடிவெடுப்பேன். மத்தவங்க மாதிரி நான் வைக்கிறதுதான் சட்டம்லாம் சொல்ல மாட்டேன். என் மேல தப்பு இருந்தா உடனே நான் அதை திருத்திப்பேன். நான் செய்யறதுதான் சரின்னு ஒத்த கால நிக்கவே மாட்டேன். மூணாவது, இந்த குடும்பம், இன்ஸ்டிடியூட், நிர்வாகம் எல்லாத்துலயும் எல்லாரோட பங்கு இருக்கிற மாதிரி பாத்துப்பேன். யாரு தப்பு செஞ்சாலும் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். யோசிக்காம தண்டனை கொடுத்துருவேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே நமக்கே ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? போட மாட்டாங்கன்னு சொல்றியா? இல்ல ஆண்டி, அந்த வித்யா எல்லாரையும் எப்படியாவது அவ பக்கமே திருப்பலான்னு முயற்சி பண்ணுவா. கூட அங்கிள் வேற இருக்காரு. அதனால நீங்க எல்லாரையும் ஒரு தடவை கூப்பிட்டு பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரையும் வர சொல்லு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நான் கேக்குறேன், மனசா, நீ யாருக்கு ஓட்டு போடுவ? உங்களுக்கு தாமா. நீ அந்த வித்யா மேல ரொம்ப பாசமா இருந்த. உன் அப்பான்னா உனக்கு உயிர். அப்படி இருக்கும்போது அவங்க இங்க இருந்தா நல்லதுன்னு தானே நீ நினைப்ப? நான் அப்படி இருந்தது உண்மைதாமா. ஆனா நான் இப்போ அப்படி இல்லம்மா. திவ்யா இந்த வீட்ல இருக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. கண்டிப்பா நான் அவளுக்கு ஓட்டு போட மாட்டேன். நீங்க என்ன நம்பலாம். ஸ்னேகா, நீ கண்ணு மூடிட்டு நான் உங்களுக்கு தான் அந்த ஓட்டு போடுவேன். என்கிட்ட நீங்க அதை பத்தி கேட்கவே வேண்டாம். அந்த வித்யா உங்களுக்கு எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்கா? அவளை எப்படி அத்தனை உள்ள வரவிடுவேன்? விஜய், நீ? நானும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். அவங்க ஊர்ல இருக்கும்போது நீ தானடா அவங்க கூட போன்ல பேசிட்டு இருந்த. பிரீத்திய சந்தேகப்பட்ட. நீ எப்படி எனக்கு ஓட்டு போடுவ? என்னோட விருப்பத்தை தாண்டி நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஏமாத்த மாட்டேன்னு நம்புறேன். ஆண்டி, இது நமக்கு பத்தாதா ஆண்டி? அவங்க பக்கத்துல இருந்தும் யாராவது ஒரு ஆளை நமக்கு ஓட் போட வச்சா நம்ம டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அங்க இருந்து யாரு நமக்கு ஓட்டு போடுவா? வாய்ப்பே இல்ல. ஏன் போட மாட்டாங்க? என்னதான் அங்கிள் அந்த பக்கம் இருந்தாலும் அவருக்கு ஆண்டி மேல பாசம் அப்படியேதான் இருக்கும். அவர் மனசு வச்சா நமக்கு ஓட்டு போடலாமே. நீங்க பேசி பாருங்க ஆண்டி. அவரை மட்டும் நீங்க இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அந்த வித்யாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. விஜய், உங்க அப்பாவை கூப்பிடு. சரிம்மா. சரி, நீங்க எல்லாரும் போங்க. எனக்கு உங்க நிலைமை புரியுது.
வெளிப்படையா உங்களால எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுதான். ஆனா ரகசியமா எனக்கு ஓட்டு போடுங்க. நான் வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு தான் நல்லது. இல்ல என்ன உங்க எதிரியா தான் பாப்பீங்கன்னா அதுவும் ஓகே தான். எதிரிய ஒரே வீட்டுல வச்சுக்கிட்டு எதிரும் புதிருமா மோதி பாக்குறதும் நல்லதானே இருக்கும். என்ன நீங்க தோக்கடிக்கலாம், நான் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்காகவாவது எனக்கு ஓட்டு போடுங்க அத்தை. தோல்வி பயம் வந்த உடனே என்கிட்டயே நீ ஓட்டு கேட்க வந்துட்டல. என் பக்கம் தான் நிப்பாருன்னு தெரிஞ்சும் நீங்க மாமா கிட்ட ஓட்டு கேட்கும் போது நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க கூடாதா? உன்னால இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. என்னோட மோதிர முதல் தடவையே நீ தோக்கதான் போற. சரி பாக்கலாம் அத்தை. உனக்கு என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணும் இல்ல, காதல் தூக்கலாம், சும்மா ஸ்ட்ராங்கா நச்சுன்னு ஒரு முத்தம் வேணும். என்னது? சுஷு, சத்தம் போடாத. இப்போ சத்தம் இல்லாம ஒரு முத்தம் கொடுத்தா கூட போதும். போடாடே. என்ன போடா? ஓ, அந்த அளவுக்கு திமிராச்சா? அப்புறம் நான் என் பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? உனக்கு பதிலா நான் முத்தம் கொடுத்துருவேன். திருந்தவே மாட்டியா நீ? என்ன திருத்தவே மாட்டியா நீ? என்ன போக விடு. அப்ப சத்தியமா சொல்றேன், நீ எனக்கு மட்டும் முத்தம் கொடுக்கலன்னு வையேன், நான் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுருவேன். இன்னைக்கு நைட் மொட்டை மாடியில உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அங்க வந்து நீ எனக்கு முத்தம் கொடுக்கணும். அப்பதான் என் ஓட்டு உனக்கு கிடைக்கும். இல்லனா கண்டிப்பா நோட்டாதான். மறந்துடாத. நீங்க சொன்னது கரெக்ட் தான் மாமா. அக்கா அனுப்புக்கு அடங்குற ஆளே இல்ல. என்ன மிரட்டுறீங்களா? என் பக்கம் என் அத்தையே இருக்காங்க. அத்தை கிட்ட சொல்லிடுவேன். ஓ, நாங்களும் அவகிட்ட சொல்லிருவோம் தான் சொல்றோம். என்ன சொல்லுவீங்க? +2 பாஸ் பண்ணாத உன்னை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சதா பொய் சொல்லி உங்க அம்மா இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனாங்களே, அத சொல்லிருவோம்னு சொல்றோம். மாட்டிட்டாங்க. போச்சு. அத சொன்னா அதுக்கப்புறம் எப்படியும் அத்தை உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நீங்களும் என் கேட்டகரிக்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஓட்டு போட்டு தானே ஆகணும். அக்கா, நம்ம 2 பேருமே ஒரே கேட்டகரி தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீங்க ஸ்கூலுக்கு போயும் படிக்கல, நான் ஸ்கூலுக்கு போகாம படிக்கல, அவ்வளவுதான். பாவம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பக்கமே இருந்துகிட்டு ரகசியமா எனக்கு ஓட்டு போடுறீங்க. போடலன்னா இப்பவே வேதா கிட்ட போறேன். மாமா மாமா சொல்லு. ப்ளீஸ் மாமா. வேண்டாம் மாமா, அத்தை எனக்கு கொன்னே போட்டுருவாங்க மாமா. நான் உங்களோட மூத்த மருமக. என் வாழ்க்கையை காலி பண்ணிடாதீங்க மாமா. அந்த பயம் இருக்குல்ல, அப்ப நாங்க சொல்றத கேளு. ஆனா அத்தைக்கு டவுட் வந்துருமே. யார் ஓட்டு போட்டாங்கன்னே தெரியாதுமா. அவ உன்னை சந்தேகப்படவே மாட்டா. புரிஞ்சுக்கோ, வித்யா பக்கம் நீ இருக்கிறது தான் உனக்கு எப்பவுமே நல்லது. அதனால அவளுக்கே ஓட்டு போட்டு. இதுல ஏதாவது சொதப்புன அப்புறம் நான் இறக்கமே பார்க்க மாட்டேன். சரி மாமா, நான் வித்யாவுக்கே ஓட்டு போடுறேன். ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. பேச்சா இருந்தா நானும் பேச்சு மாற மாட்டேன். ஐயோ, இப்படி ஒரு வீக்னஸ் வச்சு என்ன லாக் பண்றாங்களே. வித்யா இந்த வீட்டுக்குள்ள வந்துருவா போல இருக்கே. சரி மாமா. சூப்பர் மாமா, கலக்கிட்டீங்க. வேண்டா, ஏற்கனவே ஒரு படிக்காத மருமகளை வீட்டுல வச்சுக்கிட்டு தான் என் பொண்ண உன் பொண்டாட்டியும் பையனும் படிக்காதவனு சொன்னாங்களா? நல்லா இருக்குடா உங்க குடும்ப லட்சணம். அத விட நம்ம இல்லப்பா,
எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா ஒரு ஓட்டு இடிக்கும். எந்த ஓட்டு? என் ஓட்டு தான். டேய் நான் நோட்டாவுக்கு ஓட்டு போட போறேன். ஏன்டா நோட்டா கீட்டாங்கிற? பின்ன என்னப்பா, நான் ஓட்டுக்கு ஒரு சின்ன விஷயம் கேட்டேன், அதை செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்றா. ஏமா ஏதோ சின்ன விஷயம் தானமா கேக்குறான், அது என்ன பெரிய விஷயமா? செஞ்சு கொடுத்துட்டு போமா. ஊர்ல எங்களுக்கு சமைச்செல்லாம் கொடுத்தியம்மா, இப்ப ஏமா பிடிவாதம் பிடிக்கிற? ஏதோ பாவம் ஆசைப்படுறான், கொடுத்துருமா. இல்ல மாமா. வித்யா, இவங்க குடும்ப பழக்கமே இதாமா. இதுல நாம ஏதாவது அவங்களுக்கு செஞ்சாதான் பதிலுக்கு அவங்க நமக்கு செய்வாங்க. சூப்பர். இங்க பாருமா, நம்ம வந்த வேலை முடியணும்னா ஒவ்வொரு ஓட்டு நமக்கு முக்கியம். போய் தொலைறான், அவன் எது கேட்டாலும் கொடுத்துருமா. இதுக்குதான் ஒரு மாமா வேணுங்கிறது. நமக்கு வெற்றி தான் முக்கியமா. ஷோ, இவ என்ன கேட்டான்னு தெரியாம 2 பேரும் சேர்ந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்களே. வித்யா, அப்படி என்னடா கேட்ட? கொடுத்துருமா ப்ளீஸ். சொல்றாங்களே சும்மா கொடு. சஞ்சய் வாங்கிக்கடா, வாங்கிக்க. வாடா வாணிக்கோ, பண்ணி கொடுத்துருமா. டேய், விஜய், வாடா. சரியா? ஓகே. வித்யா, வேதா, வித்யா, வித்யா, வேதா. இப்ப நிலவரம் வேதாக்கு 3 ஓட்டு, வித்யாக்கு 3 ஓட்டு. 2 பேரும் சரி சமமா இருக்காங்க. வித்யா, வித்யா, வித்யா 5. வித்யா, வேதாவை விட வித்யா 3 ஓட்டு அதிகமா வாங்கி வெற்றி பெற்றிருக்கா. இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா மறுபடியும் இத பாத்துக்கலாம். நாம ஜெயிச்சிட்டோம். போகா, சபாஷா. வந்துட்டானா சம்பந்தி? யார கூப்பிடுறான்? டேய், என்னடா சுத்தி பார்த்துட்டு இருக்க? என் சம்பந்தி நீதானே? ஒன்னதான்டா கூப்பிட்டேன். நீ என்னையா கூப்பிட்ட? ஆமாண்டா. ஏய், இத கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இதுக்கு தாண்டா இவ்வளவு நாளா நான் காத்திருந்தேன். சொல்ற. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னடா சம்பந்தின்னு பாசமா கூப்பிட்ட, இப்போ பட்டுன்னு இப்படி திட்டுற? இல்லடா, என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? மாமா, முதல் தடவை கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க முன்னாடி 2வது தடவை கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4-5 மாசம் இருக்கும் மாமா. கிட்டத்தட்ட 2 வருஷம். டேய், இத மாப்பிளையே சொல்ற. இத கேட்கும் போது உனக்கு வெக்கமா இல்ல? என்னடா மறுபடியும் திட்டுற? பின்ன திட்டாம உன்னை கொஞ்சுவாங்களா? இங்க பாரா, இதெல்லாம் நீ முன்னாடி நின்னு செய்யணும். இங்கதான் எல்லாம் தலைகீழா இருக்க. பொண்ணோட அப்பா நான் பேச வேண்டியதா இருக்கு.
நீ என்னடா பேச போற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உனக்கு ஒண்ணும் புரியாதுடா. அதனாலதான் உன் குடும்பத்துல எதுவுமே உன் கண்ட்ரோல்ல இல்ல. ஓ, ரொம்ப டேமேஜ் பண்றானே. டேய், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் போதுமா? மத்த விஷயம் நடக்க வேண்டாமா? மத்த விஷயமா எதை சொல்றான்? அப்பா என்னப்பா மாமா எங்களோட ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பேசிட்டு இருக்காரு. ஓ, இது கூட விளக்கமா சொல்லணுமா? என்னப்பா நீங்க? டேய், மாப்பிள்ளைக்கு புரியுது, உனக்கு புரியல. என்னடா தகப்பனி? ஏன் மாமா இப்பதான் உங்களுக்கு இந்த கவலையே வந்துச்சா? ஆமா மாப்ள, அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும்ல. கரெக்ட். எல்லாத்துக்கும் நேரமும் காலமும் கூடி வரணும்ல மாப்ள. சூப்பர்ல. இவ்வளவு சீக்கிரம் என் மாமனார் மனசு மாறுவார்னு நான் நினைக்கவே இல்லையே. சரிடா, இப்பவே ஜோசியரை வர வச்சு 4 நட்சத்திரம் எல்லாம் பாத்துருவோம். டேய், எல்லாம் நான் பாத்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா, இன்னைக்கு வச்சுக்கலான்னு எங்க ஊர் ஜோசியர் சொல்லிட்டாரு. என்னாலாம் கதவு தட்ட முடியாது, நீயே கூப்பிட்டு கேளு. என்னடா ரொம்பதான் திமிரு காட்டுற? இங்க பாருடா, நாங்க ஒண்ணு உங்க வீட்டுக்கு உறவாட வரல. உன் பொண்டாட்டி விஷயத்துல தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கண்காணிக்க வந்திருக்கோம். சும்மா இப்படி வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தோம் வை, அப்புறம் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு அரசனூருக்கே போயிருவேன் சொல்லிட்டேன். நீ போனா இருந்தா என்ன? என்னது? ஒண்ணு இல்ல, நீ போனா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம்னு சொன்ன. ஆனா ஒரு விஷயம்டா, இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஒரு அப்பனை எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதுடா. ஆமா, அது உனக்கு இப்பதான் தெரியுதா? போய் தர. சஞ்சய், கிளம்பிட்டியா? அப்போ 2 minutes தான் வந்துட்டேன். இவன் வேற நடக்காத ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரொம்ப ஆர்வமா கிளம்பிட்டு. ஏய், கிளம்பினது போது டைம் ஆச்சு, வெளியே வாடா. வேற அப்பா லாக்க விடுங்கப்பா. டேய், நான் லாக்ல கையே வைக்கலையேடா. குடிக்கவே இல்லையா? அப்பா விளையாடாதீங்கப்பா, கதவை திறந்து விடுங்கப்பா. ஆமா, நான் உனக்கு மாமா மச்சான் பாரு, கதவு பூட்டி விளையாடுறதுக்கு. டேய், ஒழுங்கா கதவு திறந்து வெளியே வாடா. அப்பா நிச்சயமாவே கதவை திறக்க முடியலப்பா. அப்பா வெளியில பூட்டிருக்கான்னு பாருங்க. டேய், வெளியிலையும் திறக்க முடியலடா. திறக்க முடியலையா? ஐயோ, சரி சாவி இருக்குல்ல, சாவி எடுத்துட்டு வந்து திறங்க. சாவி இருந்தா எடுத்துட்டு வா. அப்பா சீக்கிரம்ப்பா. இருடா, இப்பதான்டா சாவியை கொண்டு வந்திருக்கேன். என்னாச்சு? டேய், திறக்க முடியலடா. அப்பா நல்லா திறங்கப்பா. ஏன்பா நீங்க வேற? டேய், இப்படி வாடா. திறக்கிறானா? ஒரு கதவை திறக்க முடியல. நீ எல்லாம் ஒரு பிள்ளைக்கு அப்ப பட்டணத்து சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உன் கையெல்லாம் செத்து போச்சு. இப்ப பாரு. அப்பா அப்பா இருடா, உன் மாமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் திறந்து விடுவான், கவலைப்படாத. மாமா திறங்க மாமா சீக்கிரம். இப்ப பாருடா. எங்க இருக்கா? அங்கிள், ஏதோ விஜய், எங்க என் பொண்ணு? பிரீத்தி ஆண்டி, நாளைக்கு நான் ஆடிட்டரை வர சொல்லிருக்கேன். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சிரு. ஓகே ஆண்டி. என்ன திமிரா? என் பொண்ணு இந்த வீட்டுல வாழக்கூடாதுன்னு அவளை எங்கேயோ கடத்தி வச்சிருக்கியா? ஆண்டி, மினிஸ்டர் கூட நாளைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்கு. அதுல எதுவும் சேஞ்ச் இல்லையே? இல்ல, கண்டிப்பா நாம அவரை மீட் பண்றோம். ஓகே, அப்பாயின்மெண்ட் வாங்கிடு பிரீத்தி. ஓகே ஆண்டி. கேட்டுக்கிட்டே இருக்க.
பதில் சொல்லாம திமிரா உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? எங்க என் பொண்ணு? நான் உன் பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தனா? நான் அவளை இங்க தங்க சொன்னேனா? உன் பொண்ணு முகத்தையே பார்க்க கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி நின்னுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து உன் பொண்ணு எங்கன்னு கேட்டுட்டு இருக்க? நடிக்காத வேதா, இதான் என் பொண்ணு ஏதோ பண்ணிருக்க. இங்க பாரு, வீடு முழுக்க நான் என் பொண்ணை தேடி பார்த்துட்டேன். என் பொண்ணை காணோம். உன் பையனை ரூம்குள்ள வச்சு லாக் பண்ண மாதிரி என் பொண்ணை எங்கேயே கடத்தி வச்சிருக்கல. எனக்கு நேருக்கு நேரா மோதிதான் பழக்கம். இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். அவளை காணோம்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஊரெல்லாம் தேடி பாரு. என்கிட்ட கேட்காத. அவளை பத்தி எல்லாம் யோசிக்க எனக்கு நேரம் இல்ல. உன் பொண்ணு ஆசைப்பட்டது எதுவும் நடக்கலன்னு மன உளைச்சல்ல எங்கேயாவது சுத்திட்டு இருப்பா. போய் தேடி பாரு. அவ ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளை போய் காப்பாத்து. சும்மா என் முன்னாடி நின்னு கத்திக்கிட்டு உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன அங்கிள்? டேய் மாணிக்கம், வித்யாவை யாராலையும் கடத்திலாம் வைக்க முடியாது. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. வா தேடி பாப்போம் வா. ஏய், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா உன் பொண்டாட்டி நான் சும்மா விட மாட்டேன். அங்கிள் என்னடா? டேய் டேய் மாணிக்கம், எனக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ராசியே இல்ல போல. இதோட எத்தனை தடவை கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் கடவுளே, உனக்கு கருணையே கிடையாதா? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். இப்போ அதை விட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சம்மதம் சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம். அது இப்படி நடக்காம போகணுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் கனவுல கூட யாரையும் பிரிச்சு வச்சது கிடையாது. என்ன ஏன் இப்படி பிரிச்சு வைக்கிற? கொஞ்சம் இறக்கம் கரிசனம் இதெல்லாம் காமிக்க கூடாதா? காமிக்க மாட்டல. நான் உன்னை மன்னிக்கவும் இல்ல, மன்னிக்க போறதும் இல்ல. அத்தைக்கு சில விஷயம் புரிய வைக்கிறதுக்காக நான் இங்க வந்து தங்கி இருக்கேன். அவங்களுக்கு நாம சேர்ந்து வாழ்றோங்கிறது புரிய வைக்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது நடக்கவும் சான்ஸே இல்ல. பாக்குறத பாரு. தல்ல. எங்க போற? இப்படியும் ரூம்ல இருக்க முடியுமா? நான் ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல. என் ரூமுக்கு போறேன். ஓகே ஓகே. குடிக்காத இடத்துல இருக்க முடியாதுல்ல. போ போ. ஏய், கதவை என்ன பண்ண? திறக்க முடியல. உன்னாலையும் திறக்க முடியலையா? என்னாலையும் திறக்க முடியல. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. Tanggal tin kadin ta tin kadin tanggal tin kadin ta tin kadin.
யாரு, உன் அப்பா யாரு, ஊர்ல வந்து நீங்க தங்கிட்டு இருக்கும் போது உன் அப்பா உனக்கு என்னெல்லாம் ஐடியா கொடுத்தாருன்னு எல்லாம் எனக்கு தெரியும். வாழ வந்த மருமக மகன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக அப்பா ஐடியா கொடுக்க கூடாதா? இதெல்லாம் ஒரு குத்தமா என்ன? ஓ, எல்லாரும் உன் அப்பன மாதிரி இரும்பு முழுகின மாதிரியே வெறப்பா இருப்பாங்கன்னு நினைச்சியா? என் அப்பா சொக்க தங்கம். அப்படி உன் அப்பா தகரம்னு கூட சொல்ல முடியாது. பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்காரு. ஏய், என் அப்பாவை பத்தி தப்பா பேசின அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னமோ உங்க அப்பா நக்கல் பண்றாரு என்ன பார்த்து. என் முடிய பத்தி பேசினாரு. இப்ப எப்படி ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கனா? என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைய உன் அப்பாவால பாத்திர முடியுமா? ரொம்ப பேசாத. என் அப்பா மட்டும் என் கூட இருந்திருந்தா தென்காசி இல்ல லண்டன்ல எனக்கு மாப்பிள்ளை பாத்திருப்பாரு. யாரு வேலைக்காரனியா? ஆமா. சரி சரி சரி. அப்புறம் நாங்களும் டசுபுசு கிஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசிப்போம். டசுபுசு டசுபுசு டசுபுசா. ஏன் போதாத நேரம் எல்லாம் இப்படி நடந்து போச்சு. என்ன பண்றது? இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஒருவேளை அந்த மாதிரிலாம் நடந்து லண்டன்ல இருந்து நீ கோச்சுக்கிட்டு அரசனூர் வந்து அந்த வெள்ளைக்கார மாப்பிள்ள உங்க ஊரை தேடி உங்க ஊருக்கு வந்து உங்க வீட்டு மாட்டு கொட்டகையில தங்கி இருந்து உன் அப்பா வச்ச மிளகா பொடி டெஸ்ட அவன் அட்டன் பண்ணிருந்தா அப்போ அவன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்த்த. அதான் சிப்பு வந்துச்சு. சிப்பு. அதோட உனக்கு ஒரு கும்பிடு, உன் அப்பனுக்கு ஒரு கும்பிடுன்னு ஊருக்கு போட்டி கேட்டு ஓடி இருப்பான். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. போ. ரொம்ப கடுப்பேத்திட்டோமோ? இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த மூட்ல இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? சமாளிப்போம். அது எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நைட்டு ஒரே ரூம்குள்ள தானே தாங்கணும். இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி பேசுனேன். இப்போ வீடு வரைக்கும் வந்திருக்க, என் பெட்ல வந்து உட்காந்துருக்க. உனக்காக வரல. உன் அம்மாவுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிய வைக்கிறதுக்காக வந்த. இருந்தாலும் இந்த குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அக்கறை தானே நீ வந்து உட்காந்துருக்க. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? ஒண்ணுல இந்த சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிக்கிறதுக்கு பதிலா நிஜமாவே நாம சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். ஓஹோ, என்னது ஜூஸ் ஒரு மாதிரியா இருக்கு? டேய் சஞ்சய். டேயா? டேய் சஞ்சய், உன்னை தாண்டா. டேய் சஞ்சயா? என்ன மரியாதை ரொம்ப குறையுது. டேய் இங்க வா. வாடாங்கற. வா. என்ன ஜூஸ்டா இது? ஒரு மாதிரியா இருக்கு. இது எங்க எடுத்த நீ? அதோ அங்க இருந்துச்சு. அம்மா இது எதுக்கு நீ எடுத்து குடிச்ச? நீ கொடுத்த சிப்ஸ் ரொம்ப காரமா இருந்துச்சா? தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா ரூம்ல தண்ணியே இல்ல, இந்த ஜூஸ் தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஜூஸும் ஒரு மாதிரி காரமா இருக்கு. ஏன் அப்படி? அம்மா எல்லா பாட்டிலையும் உடைச்சு போட்டாங்கன்னு நினைச்சா இது எப்படி அம்மா கண்ணில் படாம இருந்திருக்கு? காரமா இருந்தாலும் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குடிக்கிறேன். பரம்பரை குடிகாரி மாதிரி இப்படி குடிக்கிறீங்க. ஜூஸ் தானே இது. ஜூஸ் குடிக்கிற என்ன எதுக்கு குடிகாரின்னு சொல்ற? நீ தாண்டா நான் ஊருக்கு போறப்ப குடிச்சிருக்க குடிகார பயல. நான் குடிகாரன்ல? நீ அப்படியே ரொம்ப நல்லவல்ல. ஜூஸ் குடிகாரி. அப்படி கரெக்டா சொல்லு. பரம்பரை குடிகாரன் கூட ஒரு பாட்டில் இப்படி முழுசா குடிச்சிருக்க மாட்டான். ஏண்டா
சொல்லு. நீ சூசைட் பண்றதுக்கு இதுல ஏதோ விஷம் கலந்து வச்சிட்டியா என்ன? அது ஒண்ணுதான் பாக்கி இப்போ. சொல்லுடா. இல்ல ஏன்? அப்புறம் ஏன்டா தொண்டை ஒரு மாதிரி கவ்வுது? ஒரு பாட்டில் சாராயத்தை மூச்சு விடாம குடிச்சா தொண்டை கவ்வாம இனிக்குமா? என்ன? நான் சாராயத்தை குடிச்சேனா? ஆமா பின்ன. டேய் ஏன்டா இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? ஏன்டா இந்த பாட்டில் இந்த ரூமுக்குள்ள வச்ச? எனக்கே தெரியாது. நான் வாங்கி வச்சதுல ஒரு பாட்டில் மட்டும் எப்படியும் அங்க மிஸ் ஆயிருந்திருக்கு போல இருக்கு. அதுல உன் பேர் எழுதி இருந்திருக்கும் போல இருக்கு. அதான் நீ எடுத்து குடிச்சிட்ட. அதான். நீ எப்படி என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்குற? நான் எப்படி உன் பக்கத்துல படுத்திருக்கேன்? இங்க பாரு, நான் பேசாம தரையில படுத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். நீ தான் என்ன மிரட்டி பக்கத்துல படுக்க வச்ச. நைட்டு நல்லா என் கூட தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு எதுவுமே நடக்க மாதிரி ஏன் இப்படி பண்ணு, ஏன் என் கூட படுத்த அப்படி பேசுற? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நான் உன் பக்கத்துல வந்து படுத்தேனா? பின்ன நான் உன் பக்கத்துல வந்து படுத்தேனா? அது மட்டுமா? அப்புறம் எப்படி 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 கேப் அதிகமா இருக்குன்னு சொல்லி நெருங்கி வந்து படுக்க சொன்னீங்க. அதோட இன்ச்சு இன்ச்சா அளந்து பார்த்து வேற நெருங்கி வர சொன்னீங்க. அது ஒண்ணு மட்டுமா பண்ண? என்ன வந்து அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்லாம் சொன்னேன். சும்மா ஏதாவது ஒலரிட்டு இருக்காத. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லவே மாட்டேன். சொன்னேன். மரியாதையா உண்மையை சொல்லு. உண்மையை தான் சொல்லுவேன். நான் குடிச்சிருந்தாலும் நீ தெளிவா தானே இருந்த. ஏதாவது தப்பு நடந்துச்சா? தப்பு என்னடா முழிக்கிற? சொல்லுடா. சத்தியமா எனக்கு தெரியல. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? நீ 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 எனக்கு கட்டி பிடிச்சு தூங்குன்னு சொன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவும் எனக்கு தெரியாது. என் மேல சத்தியமா. Just a miss. உன்னை நம்பி நான் இந்த ரூம்ல தாங்கின பாரு. என்ன சொல்லணும்டா ராஸ்கல். ஏய் சும்மா எல்லா தப்பு பண்ணிட்டு நீ என்ன திட்டிட்டு இருக்காத. நான் தான் உன் மேல கோவத்துல இருக்கேன்ல. நான் சொன்னா நீ எப்படி என் கூட தூங்கலாம்? உனக்கு எங்க போச்சு புத்தி? என்னடி இது அநியாயமா இருக்கு? ஏண்டி நீ தானடி அழுது அடம் பிடிச்ச? கட்டின பொண்டாட்டி கட்டி பிடிச்சு தூங்கலன்னு அழுதா ஒரு புருஷனா நான் என்ன பண்ணணும்? இதே சொல்லிட்டு இருக்காத. எப்படா நான் வந்து பேசுவேன்னு நீ வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்ப. அதான் நான் சொல்லவும் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டேன். நான் தான் படிக்காதவளாச்சே. ஏன் பக்கத்துல நீ எப்படி வந்து தூங்குன? அசிங்கமா இல்ல? யாரு எனக்கு? நீ தான் திட்டம் போட்டு என்ன அந்த சாராயத்தை குடிக்க வச்சிருக்க. நான் ஏண்டி நான் பாத்ரூம் போன கேப்ல நீ எடுத்து மலை மலமன்னு குடிச்சிட்டு நீ என்ன சொல்றியா? ஆமா தாகம் எடுத்தா ஜூஸுக்கும் சரக்குக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? ஐயோ தலை வேற வலிக்குது. சரி நான் வேணா புடிச்சு விடுவா. இதுக்கு மேல என் மேல கைய வச்ச இல்ல உன் மண்டையை உடைச்சிருவேன். தள்ளிப்போ. லக்ஷ்மி மேடம். சொல்லுங்க மேடம். எங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். ஏண்டா சந்திரமகா, குளிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே இந்த குளம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்களே, அதெல்லாம் உன் வீட்டுல இல்லையாடா? அதெல்லாம் இல்லடா. டேய் என்னடா நீ வசதியான வாழ்க்கை வாழ்ற? எது தேவையோ அது இல்ல, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நிறைய இருக்கு. டேய் ஊர்ல குளிக்கிற மாதிரி விழுந்து குளிக்கலாம்னு பார்த்தா அதுக்கு இங்க வழியே இல்லடா. சரி வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குல்ல, அங்க அந்த குட்டியை அப்படியே வெட்டி போட்டுரு. ரைட்ரா, சொல்லிட்டல பண்ணிடுவோம். சரிடா செய்யற, சீக்கிரமா செய். பிரீத்தி உட்காரு, இது நம்ம வீடு. அம்மா சாப்பிட என்னமா இருக்கு? டிஃபன் இருக்கு சார். என்னம்மா காலையிலேயே இட்லி தோசையா? தினமும் 2 வேளை அதையே சாப்பிட்டா உடம்பு எப்படிமா வலுவா வச்சுக்க முடியும்? நான் ராத்திரியே சொல்லியிருந்தேனே, அந்த ஐட்டம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். போங்க போய் எடுத்துவாங்க போங்க. மேடம் உனக்கு நான் சம்பளம் கொடுக்கறேனா இந்த ஆளு சம்பளம் கொடுக்கறாரா? எங்களுக்கு சர்வ் பண்ணாம உள்ள போயிட்டு இருக்க. சாரி மேடம். ஏமா என்னம்மா நீ? அவங்க ஆபீஸ்க்குலாம் போவாங்கல்ல, அவங்களுக்கு தானே முதல்ல வைக்கணும். அவங்கள கவனிச்சுட்டு அப்புறமா எனக்கு எடுத்துட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சம்பந்தி நீங்க நல்லா சாப்பிடுங்க. போதும்,
மாமா அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. ஆமா. ஏமா அதான் முடிஞ்சதுல, என்னைய நிக்கிற? அவங்களுக்கு நான் ஊட்டியா விட போற? போ, நான் கேட்டதை எடுத்துட்டு வா போ. ஏமா எடுத்துட்டு வாமா சீக்கிரம். கொண்டா. இருக்குன்னு ஏதோ ஸ்பெஷலா வருது போல இருக்கு. எருமை தயிர் தானமா? ஆமா சார். இருக்கு. டேடே மாணிக்கம், எனக்கும் கொஞ்சம் வெயிடா. டேய், உனக்கு சேர்த்து தானே வைக்க சொல்லிருக்கேன். உனக்காக எடுத்து வச்சிருக்காங்க, நீ வந்து சாப்பிடு வா. நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன், நீ நல்லா சாப்பிடுற. டேய், கடிச்சிக்க என்னடா? கருவாடு சொல்லியிருந்தேன். ஏமா கருவாடு சொல்லியிருந்தல, போய் எடுத்துட்டு வா போ. போமா. தயிர் போட்டு பழைய சாதம் கருவாடு. இவங்கெல்லாம் இல்லனா எதுவுமே நடக்காதா? எங்களால வாழ முடியாதா? ஆமா, எதுவுமே நடக்காது. வேலைக்காரங்க உதவி இல்லாம எந்த முதலாளியும் ஒரு நாள் கூட வாழ முடியாது. அப்படியா? பாக்கலாம். இவள நம்பி நீங்க எல்லாம் இவ பக்கம் நின்னீங்கன்னா உங்க வேலை போறதுதான் மிச்சமா இருக்கும். உங்க வேலை மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா, அந்த வருமானம் உங்களுக்கு தேவைன்னா ஒதுங்கி போயிடுங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா காலத்துக்கும் நீங்க அடிமைதான். நான் உங்க வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன். லக்ஷ்மிக்கு சப்போர்ட்டா லக்ஷ்மி பக்கம் நில்லுங்க. இவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க பாடம் கத்து கொடுங்க. சரிங்கம்மா, நீங்க சொல்ற வரைக்கும் நாங்க இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டோமா. அப்போ நேத்து வந்து இவ பேச்ச கேட்டுக்கிட்டு இத்தனை நாள் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்த ஆண்டிய உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, அதானே? பிரீத்தி, ஆண்டி, இவங்க அத்தனை பேரையும் இமீடியட்டா நான் டிஸ்மிஸ் பண்றேன். பிரீத்தி, வர சொல்லு. என்ன பிரீத்தி? ஆண்டி, இன்டர்வியூக்கு வந்தவங்களை எல்லாம் வர சொல்லு. சாரி ஆண்டி, அது நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு முதல்ல நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஒவ்வொரு ஆளா போன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல ஆண்டி. அப்போ யாருமே வேலைக்கு வரல, அப்படிதானே? இல்ல ஆண்டி, அது என்ன ஆச்சு அண்ணி? இனி நம்ம வீட்டுக்கு யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க. பாருங்க, நம்ம வீட்ல நடந்த பிரச்சனைய சோஷியல் மீடியால வைரல் பண்ணிட்டாங்க. பாய்காட் வேதாவும் ஜஸ்டிஸ் ஃபார் லட்சுமின்னு சோஷியல் மீடியால ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கானுங்க. உங்க இமேஜை காலி பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் ஆண்டி யாருமே நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அந்த வித்யாவோட பிளான் தான். அடிக்காத பட்டிக்காடுன்னு நினைச்சா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கா. உங்களை கேவலப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஆண்டி. ஒரு சாதாரண பிரச்சனைய சர்வதேச பிரச்சனையாக்கிட்டா. வெளிநாட்டுல இருந்தாலும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும் கருத்து சொல்லலாம்னு தெரிஞ்ச மொத்த பேரும் ஒண்ணு கூடி சோஷியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இப்போ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அது எப்படி முடியும்? அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. இப்ப அவ எங்க இருக்கா? இந்த வேலைக்காரங்க கூட ஜாலியா சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் முழுசா மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நீங்க அமைதியா இருந்தாலே போதும். கொட்டிக்கிட்டே இருக்காதடா மச்சான், போதும்டா. மசாலாவை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்க. சரியா தான்டா இருக்கு, சரியா தான் போட்டுட்டு இருக்கேன். டேய், ரொம்ப நாளா ஜெயில இருந்தல, எல்லாத்தையும் மறந்துட்ட நீ. அத கூட இப்படி வா வா வா, ஏந்திரு. என்னத்த சொல்றது? ஏன் வித்யா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம்
நாம புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா சேர்ந்த மாதிரி அங்க பாரு அப்பாவும் மாமாவும் எப்படி ஒன்னா சேர்ந்து சமைக்கிறாங்கன்னு. இது பாரு, நீ உன் ரூம் காலி பண்ணிட்டு என் ரூமுக்கு வந்துரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு தனியா ஒரு ரூம்? என்னடா என்னாச்சுடா? அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு பெரிய கட்டெரும்பு கடிச்சிருச்சுப்பா. டேய், அதுக்காடா இப்படி கத்துற? வெங்காயம் உரிக்கிறாருல, கண்ணீர் இது போல மாமா, அதான் கத்துறாரு. நீங்க வேலையை பாருங்க. நீ வேலையை பாருடா. என்னடி சின்ன பசங்க மாதிரி இப்படி கேள்ற? அப்படிதான் கிள்ளுவேன். இந்த மாதிரி சில்மிஷ வேலையெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத. என் அப்பா உன் அப்பாவோட சேர்ந்து சமைக்கிறது, நான் இப்படி உன் கூட சிரிச்சு பேசுறது எல்லாமே நடிப்புதான். அத மறந்துடாத. என்னாச்சு ஆண்டி? மீட்டிங் கிளம்பணும். இந்த புடவையை தான் கட்டிட்டு போலான்னு இருந்தேன். கசங்கி இருக்கு, இது அயன் பண்ணணும், அதான் பாத்துட்டு இருக்கேன் யாரு இருக்காங்கன்னு. மேடம், நான் வேணா போய் அயன் பண்ணி கொடுக்கட்டுமா? போக கூடாது. இதுல என்ன இருக்கு? கொடுங்க, நான் அயன் பண்றேன். ஐயோ வேண்டாம் பிரீத்தி, நான் வேற சாரி கட்டிக்கிறேன். பரவாயில்ல ஆண்டி, 10 நிமிஷம் வேலை, நான் அயன் பண்ணி தரேன். கொடுங்க. வேண்டாம் பிரீத்தி, நான் பண்ணி தரேன். ஹலோ. கூப்பிடுறேன்டி. ஐயோ, வா பிரீத்தி. அயன் பண்ணிட்டியா? சரி கொடு. ஆண்டி ஆண்டி, சாரி ஆண்டி, நான் நல்லா தான் பண்ணேன். ஆனா எப்படி ஆச்சுன்னு தெரியல. என்னாச்சு? புடவை சாரி ஆண்டி. ஐயோ, என்ன பிரீத்தி இப்படி பண்ணிட்ட? வேலைக்காரங்க சப்போர்ட் இல்லாம இந்த ஒரு நாள்ல என்னெல்லாம் நடந்துருச்சு பாத்தியா? இந்த பிடிவாதம் உனக்கு நல்லது இல்ல வேதா. ஆண்டி, வித்யா, வேணாமா, இந்த போராட்டத்தை இதோட நிறுத்திக்கலாம். அவ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேல விட்டா வேற ஏதாவது பெரிய அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்ல மாமா, இது அத்தையோட ஈகோ மட்டும் இல்ல, அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிற ஆளும் இல்ல. இதெல்லாம் பிரீத்தியோட வேலை. அவளாலதான் அத்தை இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க, நம்மளெல்லாம் எதிரியா பாக்குறாங்க. இப்ப நாம விட்டு கொடுத்து போனோம்னா அவ ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இல்ல மேடம், வேதாமா பாவம், அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு காரணம் நானாக இருப்பேன்ல. அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் மேடம். அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
அந்த பிரீத்திக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னா நாம விட்டு கொடுக்காம இருந்துதான் ஆகணும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, அவங்களே வழிக்கு வருவாங்க. என்னக்கா வீடு எப்படி வச்சிருக்காங்க? ஆமா பிரீத்தி, க்ளீன் பண்ண சொன்னாலும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுமா? ஆண்டி, எல்லாம் இவ வேலைதான். வேணும்னே குப்பையை அள்ளிட்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டிருக்கா. வீட்டு வேலைக்காரங்க 2 நாள் வீட்டை சுத்தம் பண்ணாம போட்டா வீடு இப்படிதான் இருக்கும்னு ஒரு சின்ன சாம்பிள் தான் பிரீத்தி. உங்களாலதான் வேலைக்காரங்க உதவி இல்லாம சொந்த கால கூட நின்னு வாழ முடியுமே. என்ன தொடப்பத்தை எடுத்து சுத்தம் பண்ண வேண்டியதானே? ஏன் தயங்கி நின்னுட்டு இருக்க? வேதா ஆண்டியோட இமேஜ்க்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்கு இந்த வீட்டை சுத்தம் பண்றதுல எந்த தயக்கமும் இல்ல. நான் வேணா பண்ணவா? பிரீத்தி, பரவாயில்ல ஆண்டி, நான் பண்றேன். வேண்டாம் பிரீத்தி. மினிஸ்டர் கால் பண்றாரு. என்ன வேதா, உன் மேல நாங்கெல்லாம் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம், நீங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கீங்க. என்னாச்சு சார்? நீங்க என்ன விஷயமா சொல்றீங்க? 1000 பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர் நீங்க இப்படி செய்யலாமா? எங்களால நம்பவே முடியல வேதா. இது எப்படி? ஹேய் ஹேய் அண்ணா. தம்பி, சூப்பர்ரா. தேங்க் யூ. நடக்கட்டும் நடக்கட்டும். உனக்கு முடிஞ்சிருச்சா? இப்பதான் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் கிளம்பு. பாத்து பாத்து போட. என்ன பாத்துட்டு நிக்கிற? உட்காரு. ஏய், என்ன நீ இன்னைக்கு நோம்புன்னு கூட பார்க்காம என் தலையில என்ன வைக்கிறதுக்கு இவ்வளவு சலிச்சுக்கிற? இப்படி வெறுப்பெல்லாம் பேசக்கூடாது. வேற எப்படி பேசணுங்கிற? பாசமா காதலா என்ன தைச்சு விட, அதுக்கு முதல்ல கொஞ்சம் காதலா பேசணும். ஐயா ராசா, கொஞ்சம் கீழே உட்காருங்களா? நான் வேலையை முடிச்சிட்டு கிளம்பணும். இது ஓகே, நான் இப்போ உட்கார்றேன். நிமிரு நிமிரு. ஓ அப்பா, அபுதா அபுதா, மெது மெது, அபுதா அபுதா. அப்படியே தாளம் போடு வித்யா. அப்படியே எங்க கழுத்துல முதுகுலாம் பனியனை கழட்டு. கழட்டிட்டா போச்சு. சூப்பர், ரைட். அப்பா, உன் கை அப்படியே பூ மாதிரி இருக்கு. லெப்ட்ல பூசு. அப்படிதான். அப்படியே இங்க பூசு. இங்க. அம்மா, அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். இப்ப இங்க பூசு. அந்த கண்ணழகி, நான் உனக்கு என் மனசுல ஒரு கோட்டை கட்டி அதுல உன்னை மகாராணியா உட்கார வைக்க போறேன். இப்படி எல்லாம் கடுப்பேத்திட்டு இருந்தனா நான் அப்படியே போயிடாத போயிடாத போயிடாத. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து கை காலெல்லாம் தேய்ச்சி விட. ஃபர்ஸ்ட் கையில இருந்து ஆரம்பி. கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. கை கை அப்படிதான். ஆமா, பின்றப்போ. ஆமா, நீ ஏதாவது மசாஜ் சென்டர்ல ஒர்க் பண்ண? கைவசம் இவ்வளவு பெரிய வித்தைய வச்சிருக்கே, இது எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சே. பண்ணு பண்ணு. தினமும் நோம்பு வந்தா கூட நல்லாதான் இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பண்ணு. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தா கூட ஓகே தான். மத்த நாள்ல இதையே நினைச்சு வாழ்ந்துருவேன். அப்படியே உருவி விடு. இப்ப என்ன பண்ற? அப்படியே இப்படி வா, இப்படி. ஒண்ணு இல்ல. இல்ல,
நீ முதல்ல தேய்க்கிறதுக்கும் இப்ப தேய்க்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. தேய்ச்சி முடிச்ச உடனே இன்னும் நிறைய வித்தியாசம் தெரியும். அப்படியா? சரி சரி சரி, கண்டினியூ. முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிருச்சு. அப்படியே பாத்ரூம்ல கொண்டு போய் குளிப்பாட்டி விட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு. அப்போ வா, உடனே கிளம்பலாம். அவசரப்படாத சஞ்சய். என்ன தேய்ச்சா வெயில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எழுந்து வரணும். நான் பாத்ரூம்ல வெயிட் பண்றேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரியா? ஓகே, சூப்பர், ரைட், பை பை. ஏமா அப்பா, அந்த சஞ்சய் உன்னை என்ன தேய்ச்சி விட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றானே. அவன் டார்ச்சர் பண்ணா நான் விட்டுருவேனாப்பா? அவன் செய்யற சேட்டைக்கு சிறப்பா ஒரு சம்பவம் பண்ணி விட்டுட்டு தான் வந்திருக்கேன். என்னமா பண்ண? அங்க வாங்கப்பா, போய் பார்க்கலாம். வா. அங்க பாருங்கப்பா. 10 நிமிஷத்துல வர சொல்லிருக்கா. ஆனா இந்த 10 நிமிஷம் ரொம்ப ஸ்லோவா ஓடுற மாதிரி இருக்கே. சரி, வெயிட் பண்ணுவோம். ஏமா நல்லதானமா இருக்கான்? இப்ப பாருங்கப்பா, அவன் காலு சுளுக்கிக்கும். இப்ப பாருங்க, அவன் கை ரெண்டும் சுளுக்கிக்கும். இப்ப பாருங்கப்பா, கழுத்து கோணிக்கும். ஐயோ, என்ன பண்ணான்னு தெரியலையே. ஏமா இவ்வளவு அனுபவிச்சும் அவனுக்கு சவுண்ட் மட்டும் குறையவே இல்லையாமா? அதுவும் குறையும் பாருங்கப்பா. சூப்பர்மா. 2 நாளைக்கு இவன் எப்படியே இருக்கட்டும், அப்பதான் இவன் அடங்குவான். கரெக்டா சொன்னீங்கப்பா. வாங்கப்பா போலாம். அப்பா, வலிக்குதுடா, டேய் வலிக்குதா. இன்னும் முடியலையாடா? போதுடா, விடுடா. டேய், என்னடா இது கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு? அம்மா, ஏய் என்னைய அடிக்கிறியா நீ? வித்யா, ஆயில் மசாஜ் பண்றன்னு இந்த மாதிரி பண்ணி, அட பாவி. டேய் டேய், ஐயோ, அதான் உன்னால இனிமே பிரச்சனையே பண்ண முடியாதுன்னு சொன்னாலா? டேய், நீ என்னடா பண்ண? டேய், என்ன பண்ண? உண்மையை சொல்றா. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியுடா. நீ கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருந்திருக்க மாட்டேடா. டேய், அதான்டா அவன் இப்படி பண்ணிட்டு போயிருக்கான். ஐயோ, இந்த உலகத்துல எங்கேயாவது இப்படி எல்லாம் நடக்குமாடா? கால கொடுமடா இதெல்லாம். வா, உன்னை தூக்கிட்டு தாண்டா போணும். சரி, வா வா வா. அம்மா, மெதுவா வா. ஏய், உன்னை இப்படி பண்ணிட்டு ஜூஸ் குடிக்கிறாடா, வாடா. பார்த்து மெதுவா வா வா. அருமையான ஜூஸ். மாமா, பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? தர்பூசணி ஜூஸ் நல்லதானே மாமா இருக்கு? ஜூஸ் உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா? அது இல்லம்மா, இவன் உன் புருஷன் தானே. இவன் ஏதோ அப்படி இப்படின்னு ஏதாவது சேட்டா பண்ணிருப்பான். அதுக்காக இவனை இப்படி அம்மா பண்ணுவ? இவன் பாவம், இவனை கொஞ்சம் சரி பண்ணி விடுமா. பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்குமா. சொல்றா பாரு, கோண வாய் கோண கையுமா கெஞ்சிரா, ஏதாவது பண்ணுமா, எடுத்து விடுமா. இல்ல மாமா, உங்க பையன் டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவன் கேக்குற மாதிரியே இல்ல. அதான் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஐயோ, டேய் டேய் டேய், என்னடா என்னடா பண்ணி தொலைச்ச? வாயை மூடுறா. ஏமா, ஏதாவது பண்ணுமா. சரிம்மா, இனிமே இவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாமா. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருமா. என்னதான் இருந்தாலும் இவன் புருஷன் இல்லையா?
டேய் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றா. பண்ண மாட்டேன்னு சொல்றாமா. எனக்கு இதெல்லாம் பண்ணி லாக் பண்ண மட்டும்தான் மாமா தெரியும். லாக்க ரிலீஸ் பண்ற ட்ரிக் எல்லாம் என் அப்பாவுக்கு தான் தெரியும். என்னம்மா? நீங்க அவரை போய் பாருங்க. ஐயோ என்னம்மா இப்படி சொல்லிட்ட? ஆமா மாமா, வேற வழியே இல்ல, போய் பாருங்க. ஐயோ அம்மா, வித்யா, ஏய் என்னடா அவங்கிட்ட வேற போய் போராடணுமா? சரி வா வா. அதை காட்டியாவது வேதாம்மாவுக்கு புரிய வைங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்றதே நான் தான். அதனால வேதாவுக்கு எந்த டவுட்டும் வராது. 4 பேரு பக்காவா சிங்கெட்டப்ல ரெடி பண்ணிக்க. எல்லாரும் பேக்லயும் துப்பாக்கி இருக்கணும். நான் கண்ணை காட்டும் போது பட்டுன்னு எடுத்து வேதாவை சுற்றணும். குறுக்க அந்த குடும்பத்துல யாரு வந்தாலும் மொத்த பேரையும் போட்டு தள்ளிருங்க. சரிங்க மேடம். அந்த வித்யாவும் எனக்கு தெரிஞ்ச அங்கதான் இருப்பா. அவளையும் முடிச்சிருங்க. சரிங்க மேடம், நான் சொல்லிடுறேன். பக்காவா வேலையை முடிச்சிருவாங்க. டேய் என்னடா பேசுற? நான் உன் கல்யாணத்துக்கு வராம போயிடுவேனா? சொல்லு. கண்டிப்பா வருவேன்டா. ஓகேவா? இப்போ நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். சரியா? இன்னைக்கு விஜய், அம்மா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நான் அப்ப கேக்குறப்போ ஆன் தி வேல இருக்கேன்னு சொன்னாங்க. இப்பதான் பேசினேன். 10 நிமிஷத்துல ரீச் ஆயிருவோம்னு சொன்னாங்க. சரி. பிரீத்தி ஆண்டி, எல்லாம் ரெடி தானே? எவ்ரிதிங் இஸ் ரெடி ஆண்டி. கவனமா இருங்க. ஓகேடா. டேய் வித்யா தாண்டா கூப்பிடுறாங்க. சரி பேசு. ஹலோ, சொல்லு வித்யா. கார் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துரும். திருமுனையிலே மடக்கிருங்க. அந்த வழியில தான் அவங்க வருவாங்க. அங்கே இருங்க. எக்காரணத்துக்கு கொண்டு உள்ள விட்டுறாதீங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். சரி. வந்துட்டானுங்கடா. வாங்க வாங்க. அவங்க வந்துட்டாங்கம்மா. வணக்கம். வணக்கம் வேதா மேடம். வணக்கம். நான் எடுத்துட்டு வரேன் சார். பரவாயில்ல விஜய், நானே வச்சுக்கிறேன். ஏப்பா உள்ள போயிட்டாங்க. என்ன வேணும்? இப்ப போனாங்களே அவங்க பார்க்கலாம். யாரும் இல்ல. போ 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 போ, கிளம்பு. போ போன்னு சொல்றேன்ல. போ. ப்ளீஸ் கம். வாங்க உள்ள வா. உள்ள வாங்க. வாங்க. உட்காரு. தேங்க்யூ. வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். ப்ளீஸ் கம். பிரியா, ஜூஸ் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். ஹலோ ஹலோ வித்யா, அவனுங்க நேரா உள்ள வந்துட்டானுங்க. வாட்ச்மேன் எங்களை உள்ள விடல. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஹலோ ஹலோ. என்ன பாக்குற? இனி ஒண்ணு
உன்னால திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. உன் சாப்டர் க்ளோஸ். எப்படி எப்படி என்ன நீ வீட்டை விட்டு அனுப்புவியா? பாத்தியா, உன்னை நான் அனுப்பிட்டேன். உனக்கு ஒருத்தன் போன் பண்ணி வேதாவுக்கு ஆபத்துன்னு சொன்னது, அப்புறம் அந்த வீடியோ அனுப்புனது எல்லாமே என் பிளான் தான். உன்ன சரியான ஒரு விஷயத்துல மாட்டி விட்டு காலி பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் நல்ல பாயிண்டா இருந்துச்சு. நீயும் நான் போட்ட பிளான்ல பக்காவா வந்து மாட்டிக்கிட்டு. இனி இந்த வீட்ல ஏன் ராஜ்யம் மட்டும்தான். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. சவாலா விடுற சவாலு உன் மாமியாரோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் சுக்குநூறாக்கி அவங்கள நடு தெருவுக்கு கொண்டு வந்து அவங்க குடும்பத்தையே சர்வ நாசம் பண்ணல. என் பேரு பிரீத்தி இல்லடி. என்ன மொத்தமா அனுப்பிட்டதா மட்டும் நினைக்காத. கண்டிப்பா திரும்ப வருவேன். பாக்கலாம் பாக்கலாண்டி. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன் பொண்ணு கிட்ட நான் உதவி கேட்டனா? ஆமா, என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு அவ யாரு? அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? பெருசா பேச வந்துட்டாரு. அவளால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? நான் செம்ம கோவத்துல இருக்கேன். என்ன மேலும் கோவப்படுத்தி தப்பா எதுவும் செய்ய வச்சிராத. நீயும் உன் மக பின்னாடியே போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. என் பொண்ணு உன் உசுரை காப்பாத்திருக்கா. அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம இப்படி பேசிட்டு போறல. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நல்லாவே இருக்க மாட்ட. உன் கூட இருக்கால இந்த பிரீத்தி உன்னை சும்மா விட மாட்டா. விட மாட்டா. டேய் டேய் மாணிக்கம், சொல்றத கேளுடா. பேசாம வாடா. கையறா. டேய் போடா. நீயும் உன் குடும்பமும். டேய், உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக நானும் என் பொண்ணுங்க வந்தோம்ல, நீங்க புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. டேய் போடா. டேய் டேய் மாணிக்கம், சொன்ன கேளு. சகுந்தலா ஆண்டி. சொல்லு பிரீத்தி. எங்க நீங்க சொன்ன பையனை இன்னும் காணோம். எப்ப வருவான்? இன்டர்வியூ ஆரம்பிக்க போகுது. அவன் எப்ப வருவான், எப்படி வருவான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவான். சரியான ஆள் தானே. நமக்கு உதவியா இருப்பானா? நம்ம கூடவே இருந்து காலை வாரிட மாட்டானே. ரொம்ப ஷார்ப்பான ஆளு. நாம செய்ய நினைக்கிறத செஞ்சு முடிச்சிட்டு சொல்லுவான். அவன் கேக்குற பணத்தை கரெக்டா கொடுத்துட்டா நாம என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு செய்வான். ஆள் எப்படி? ஜெயில இருக்க வேண்டிய 1 நம்பர் 420. இது வரைக்கும் எத்தனையோ கிரிமினல் வேலை பண்ணிருக்கான். போலீஸ்ல ஒரு தடவை கூட மாட்டினதே இல்ல. தொழில அந்த அளவுக்கு தெளிவு. அவன் போட்டோ ஏதாவது இருக்கா ஆண்டி? நானே அவனை 2 தடவை தான் நேர்ல பாத்திருக்கேன். போட்டோ எல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அதுவா, ஆளு நல்ல கலரா விடவிடன்னு இருப்பான். பால் வடிகிற முகத்தோட அமுல் பேபி மாதிரி இருப்பான். ஆனா முகத்துல வடிகிறது பால் இல்ல பாய்சன். பழகின பிறகுதான் தெரியும். அப்படி ஒரு ஆள் தான் ஆண்டி நமக்கும் வேணும்.
அதனாலதான் நான் அவனை ரெஃபர் பண்ணேன். அவனை வச்சு நாம போட்ட பிளான் எல்லாத்தையும் கச்சிதமா முடிக்கணும். ஓகே, நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. பை பிரீத்தி. சகுந்தலா ஆண்டி சொன்ன பையன் இவன் தானா? அவங்க சொன்ன மாதிரி பால் வடிகிற முகமா தான் இருக்கான். இவன் ஒரு அக்யூஸ்ட்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டான். டேய் தம்பி, பாத்து போக மாட்டியாடா? சாரிக்கா. அக்காவா? நான் உங்களுக்கு தம்பினா நீங்க எனக்கு அக்கா தானே? வேலைக்கே சேரல, அதுக்குள்ள வாய் ரொம்ப அதிகமா இருக்கே. திரும்படா, திரும்படான்னு சொல்றேன். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. யாரா நீ? இன்டர்வியூக்கு வந்திருக்க. கண்ணாடி கழட்டு, கண்ணாடி கழட்டு, கண்ணாடி கழட்டுன்னு சொன்னேன். உன்னை பார்த்தா இன்டர்வியூக்கு வந்த மாதிரி தெரியலையே. ரொம்ப தெனாவுட்டா பேசுற. அக்கா, இவன் நம்ம ஆளு. ஓ ஓ ஓ, அப்போ என்ன தெனாவுட்ட வேணா பேசலாம். பிரீத்தி மேடம்? ஆமா, சண்முகம். ஆமா, நான் தான். யாருக்குமே சந்தேகமே வராத உன்ன மாதிரி ஒரு ஆளுதான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சர்டிபிகேட்லாம் ரெடியா? ஓ, எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா நான் இந்த சர்டிபிகேட்ல இருக்க எந்த படிப்பும் படிச்சது இல்ல. நம்ம கேஸ் தம்பின்னு சொன்னா தம்பியாவே இருக்கானே. அது பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏன் பிரீத்தி, இவனை எதுக்கு நம்ம ஃப்ராட் பண்ணி வேலைக்கு எடுக்கிறோம்? எல்லாம் நம்ம சப்போர்ட்டுக்கு தான்க்கா. படிக்கலனாலும் இவன் செம டேலண்ட். படிக்கிறனாலே டேலண்டா இருந்துதானே ஆகணும். அதான், அதுக்கு தான் வர சொல்லிருக்கேன். நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆளு அதிகமா தேவைப்படுது இல்ல? கரெக்ட் கரெக்ட். என் பிளான் தெரியாம